சுற்றுலா பயணிகள் இங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள். எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இதுக்கு அரசியல் ரீதியாக பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக கொடுத்துட்டே போகலாம். கொஞ்ச நாள் முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு எந்த ஒரு பதவி விலகலை பற்றியும் அவர் கேட்கல. இதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணி இந்தியாவை தோக்கடிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. இங்கே ஒரு முயற்சியும் இல்லை. உள்ளே போனவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் பேசலையே. மக்கள் அந்த கேள்விகள்லாம் உங்களை பார்த்து கேட்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் அரசியல் பண்ணாமல் இந்தியாவின் இறையாண்மை காக்கப்பட வேண்டும், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கூட நிற்க வேண்டும். அதில் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை இது வரைக்கும் நான் பெருசாக பாராட்டினதே கிடையாது. இந்த இடத்துல பாராட்டியே ஆக வேண்டும். அவர் ஒரு ட்வீட் இன் சப்போர்ட் ஆஃப் திஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ் அமைச்சு மத்திய அரசோட எஃபர்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது திரு சிஎம் அவர்கள் ஒரு அரசியல் பண்ணலை அப்படின்னு நம்புகிறோம். இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் அதையும் கண்டனமாக தெரிவிப்போம். பட் மற்றவங்களாம் இதில் அரசியல் பண்ணுறது நிற்பாட்டணும். காரணம் என்னென்னா, ஓவைசி அவர்களே சொல்லியிருக்காரு. ஓவைசி என்ன சொல்கிறாருன்னா, மஸ்ஹப் கே ஆதார் பர் மாரா கயா ஹே, இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, மதத்தின் அடிப்படையில் இந்த கொலை நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஓவைசி அவர்கள் சொல்கிறார். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டு? ஸோ நம்மளோட ஒரு டியூட்டி இந்த இடத்துல இருக்குது. என்னென்னா, நாம் கால் அ ஸ்பேட் சில விஷயங்களை ஓப்பனாக பேச பயந்துக்கவே கூடாது. இது மதத்தின் அடிப்படையில் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல என்ன விதமான மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குது?